ரிவைவல் எனக்குள்ள வந்து ஸ்பிரிட்ல வந்து ஒரு எழுப்புதல் வரணும். ஸ்பிரிட்ல எழுப்புதல் வந்தா என்ன ஆகும்? இந்த உலகத்தை வெறுத்து நான் எழுந்திருச்சு நிப்பேன். பேதுரு தைரியமா எழுந்து நின்று ஜனங்கள் மத்தியில பிரசங்க. இதுக்கு பேர் தான் ரிவைவல். இவங்க ரிவைவலுடைய போக்கஸே தப்பா இருக்கு. இதுக்கு தான் நம்ம ஜெபம் பண்ணணும். அவங்க 40 நாள் ஜெபம் பண்ணதனுடைய விளைவு இங்க வந்திருக்கு. ஒருமனப்பட்டு கூடி வந்து அவர்கள் ஜெபிக்கும் போது, பிரேயருக்கு முன்னாடி இந்த ஒருமனம் இந்த காரியங்கள்லாம் நிறைய இருக்கு. ஸோ இவங்க இதுல கான்சன்ட்ரேட் பண்ணவே இல்லை. இப்ப எனக்குள்ள இருக்கிற ஒரு அபிஷேகமானது இங்க இருக்கிற ஒரு 10 பேருக்குள்ள போனா போதும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரணும். ஒரு 12 பேர் இயேசுநாதர் எத்தனை பேர் எழுப்பினாரு? 12 பேர் எழுப்பினாரு. அதுல ஒருத்த பேர் 11 தான். ஆனா வசனம் சொல்லுது உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார். அந்த 11 பேர் தான் ரிவைவல். அப்ப எண்ணிக்கை கிடையாது, அவருக்குள்ள இருக்கிற அந்த ஸ்பிரிட், ரிவைவல் ஸ்பிரிட் எனக்குள்ள வரணும். அது எனக்குள்ள வரும்போது எனக்குள்ள மாற்றத்தை உண்டாக்கும்.